தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, வீடியோ சரியாக போட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் போட முடியல. ஸோ பிஸி அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. நிறையா ஹோட்டல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் நேம் வந்து இப்போ வந்து நான் மாற்றிருக்கேன். சேனல் நேம் வந்து முன்னாடி வந்து என்னோடய பேரில் இருந்துச்சு. ஸோ கோபி லேபர்மான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சேனலோடைய நேம் வந்து நான் மாற்றிருக்கேன். சேனலோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனலோட நேம் வச்சுருக்கேன். பேசிக்காக நம்ம சேனல் வந்து எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்டே அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய சேனலோடைய மெயின் மோட்டிவேஷனு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய கெஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் எங்கே இருக்குது, அது நம்பகமான ஒரு ஹோட்டலா, அந்த ரூம் வந்து நல்லா இருக்குமா, அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் கரெக்டாக கிடைக்குமா அவங்களுக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதுதான் நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து சேனல் நேம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சேனல் நேம் அதனால் நான் மாற்றிருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து செக்இன் செக் அவுட். ஸோ அதனால் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரூம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அன்டைமில் இருந்தாலும் சரி, வீக் டேஸாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட ஒரு 10 ஹோட்டல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரூம் வந்து நான் கேட்டு உங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ரூம் வாங்கி தர முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. ஸோ அதேமாரி ஹோட்டல்லேருந்து நான் எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்குமே நான் அந்த காசை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் ஒரு வெல்ஃபேர் இதுவாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது இடத்துக்கு போய்ட்டு நமக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு ரூம் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு அங்கே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் ஒரு வெல்ஃபேர் இதுவாக நான் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு வெல்ஃபேர் இருக்கும். இது வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வெல்ஃபேராக தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் அப்படி பண்ணணும் போது நான் எப்பயுமே கெஸ்ட்டுக்கிட்ட நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், ஒரு வெல்ஃபேர் பண்ணணும்னு தான் நினைப்பேன். அங்கே இருக்கிற ஹோட்டல் மூலிமா நான் வந்து பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்னுடைய அப்கமிங்ஸில் இருக்கிற ஹோட்டல் லிஸ்ட்லாம் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய்ட்டு கம்ஃபர்டபுளான ஸ்டே கிடச்சதுனாலே மீது எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா ஸ்டே தான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாண்டிச்சேரிக்கு வரோம், இல்லை ஒரு கன்னியாகுமரிக்கு போகிறோம், இல்லை ஒரு திருச்சி போகிறோம், இல்லை ஒரு மதுரைக்கு போகிறோம், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்டே, ஹோம் ஸ்டே மாரி இருக்கணும். வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய ஹோட்டல்ஸ் இதுக்கப்புறம் வரும். தினமும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் தினமும் நிறைய வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.